இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாபா, அந்த கங்கா வந்துட்டான். நான் சந்தேகப்பட்ட மாதிரி எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணு உடம்புலதான் அவ இருக்கா பாபா. அன்னைக்கு நம்ம ஆளுங்க அத்தனை பேரை எப்படி கொன்னாலோ அதே மாதிரி தான் ஐயனாரையும் கொன்னு இருக்கா. இன்னைக்கு என்ன கொல்ல பார்த்தா நான் தப்பிச்சிட்டேன். சம்பந்தம் இருக்கணும். இதே மாதிரி ஒரு சந்திர கிரகணத்துல தான் நீ கங்காவை கொன்ன. சும்மா ஒன்றும் அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வரல. எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்கு. பாபா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பாபா. கங்கா உடம்ப எரிச்சிடுங்கன்னு சொன்னேன். நீங்க அதை கேட்காம துர்மரணம் ஆனவளை எரிக்க கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் தடுக்கிறாங்கன்னு ஊருக்கு எல்லையில புதைச்சிங்க. அதுக்குத்தான் அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு ஐயனார காவலுக்கு வச்சேன். அப்புறம் எப்படி அவ அந்த மந்திரக்கட்டை அவுத்து வந்தா தெரியலையே. ஓம் க்ரீம் க்ளீம் சண்டா. ஓம் க்ரீம் க்ளீம் சண்டா. ஓம் கங்கா, அவளை எரிக்கிற வரைக்கும் அவ திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பா. பாபா, இன்னைக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவளை அழிச்சாகணும். இல்ல கங்கா அந்த பொண்ணை முழுசா ஆக்கிரமிச்சிருவா. இந்த நாள் முடியறதுக்குள்ள நீ இல்ல அந்த பொண்ணு யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருப்பீங்க. பாபா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்துங்க பாபா. ஓம் ப்ரீம் ஜண்டா. ஓம் ப்ரீம் க்ளீம் ஜண்டா. ஓம் ப்ரீம் க்ளீம் ஓம் ஜண்டா. ஓம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கிரகணத்துக்குள்ள அந்த கங்காவை அழிச்சாகணும். ப்ரீம் க்ளீம் ஜண்டா. இல்லைன்னா அவ உன் பொண்டாட்டிய கொன்றுவா. உன் பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்து. என்ன தம்பி சொல்றீங்க? ஏன் மருமக உயிருக்கு எப்படி ஆபத்தாகும்? வீராவுக்கு எதுவும் ஆகாது. நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? வா, சீக்கிரம் வீராவை தேடி கண்டுபிடிப்போம். வா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. உங்க மனைவி உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க ஊருக்கு வந்தவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. மாறன், நீங்க உங்க பொண்டாட்டிய பூஜைக்கு அழைச்சிட்டு வாங்க. தம்பி, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. எங்களை நம்பு. இன்னைக்கு நானா அந்த கங்காவனை பார்த்துடுறேன். நீ தைரியமா போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. மாறா, இங்க பாரு, எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமா இருக்குடா. இனிமே இந்த ஊர்ல இருக்க வேணாம். வா, நம்ம வீராவை கூட்டிட்டு சென்னைக்கு போயிருவோம். வா. டேய், என்னடா யோசிக்கிற? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. வா வா. என்னடா மாறா, ஏன் வேணான்னு சொல்ற? வீராவை இப்ப ஊருக்கு கூட்டு போக முடியாதுடா. என்னடா சொல்ற? வீராக்குள்ள கங்கா இருக்கா. அவ காரியம் முடியாம வீராவை விட மாட்டான். சும்மா உளறிட்டு இருக்காதா. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். வாங்க, கிளம்பு, வாங்க போலாம். அப்பா அப்பா, என்னடா? மாற சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்குப்பா. அவசரப்பட்டு முடிவெடுத்து அது வீராவுக்கு ஆபத்தா முடிச்சிட்டா வேணாம்பா. மாற சொல்றபடியே நம்ம கேட்போம். வீரா, வீரா, கங்கா, ஏ கங்கா, ஏ கங்கா,
ஏன் ஒளிஞ்சிருக்க? வெளியே வா. வீரா வா நம்ம வீட்டுக்கு போலாம். வீரா இது நீ இல்ல, நான் சொன்னா கேளு, இங்க இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம் வா. வீரா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. இது நீ வீரா வீரா நான் சொல்றது புரிஞ்சுக்காம பேசி. என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டா? எங்க போச்சு உன் தைரியம்? வா வாடா. என்னானாலும் சரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணுங்கிறத உன்னால கொடுக்க முடியுமா? என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு வேணுங்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. நானா தான் எடுத்துப்பேன். என் உசுறு வேணுமா, ரத்தம் வேணுமா, எதை வேணா எடுத்துக்கோ, எதை வேணா எடுத்துக்கோ. தயவு செஞ்சு என் வீரம் விட்டுரு. அவன் என் உசுறு. அவ மேல உனக்கு அவ்வளோ காதலா? யாரோட காதலையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீ பாரு கங்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உனக்கு உயிரோடு இருக்கிற ஒரு உடம்பு தானே வேணும், என்ன எடுத்துக்கோ. தயவு செஞ்சு என் வீராவை மட்டும் விட்டுரு. முதல்ல எங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு எங்களை பழி வாங்கிட்டு இருக்க? நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? துரோகம் துரோகம் துரோகம். துரோகத்தால தானே நான் செத்தேன். எனக்கு நீதி வேணும், உண்மை வேணும், மரியாதை வேணும். இந்த ஊர்ல உன்னை பத்தி ஆள் ஆளுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. அன்னைக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்ததுன்னு சொல்லு.